Good morning, my dear students. So, question solving series successfully போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். And இன்னைக்கு நம்ம பார்க்க போறது work power energy. இந்த சீரீஸ்ல basics kinematics முடிஞ்சிருச்சு, Newton's laws of motion முடிஞ்சிருச்சு. We are going to do work power energy today, right? செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம பிரமிளா மேம் நம்பிக்கை அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் ரிவிஷன் ஃபார் நீட். அரௌண்ட் March 16 இது ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் a bit dark. Hold on. நம்ம கோர்ஸ் March 16 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதோட டீடைல்ஸ் இங்க ஸ்லைட்ல இருக்கு. யூ கேன் செக் தட் அவுட். ஸோ உங்களுக்கு நார்மல் கோர்ஸ், காம்போ அண்ட் அல்டிமேட் 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் அதோட ப்ரைஸ் டீடைல்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி த டிஃபரன்ஸ் இஸ் ஜஸ்ட் இந்த டெஸ்ட் சீரீஸ் அண்ட் உங்களுக்கு PYQs அதுதான் எக்ஸ்ட்ரா இந்த 1499 1999 எல்லாத்துலையும். அண்ட் கோர்ஸ் ஸ்டார்டிங் வில் பி ஆன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு March 16. செஷன் டைமிங்ஸ் மார்னிங் 10ல இருந்து 3:30 வரைக்கும். So interest இருந்தா please do check it out. இப்போ நம்மளோட டாபிக் உள்ளர போலாம். So work, energy, power. Right. Work, energy, power. இப்போ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்லையும் நம்மளோட காமன் சென்ஸ்லையும் எக்கச்சக்கம் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஃபிசிக்ஸ்ல ஒர்க் டன் அப்படின்னும் போது தட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காமன் சென்ஸ். காமன் சென்ஸ்ல நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற சுச்சுவேஷன்ஸ் வரலாம். பட் ஃபிசிக்ஸ்ல நான் எந்த வேலையுமே பார்க்கல அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து நிற்கும். ரைட்டா? ஸோ ஒர்க் டனோட பேசிக் ஃபார்முலாஸ் ஒரு குவிக் ரீகேப் போட்டுடலாமா? ஸோ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸுக்கு F.x, வேரியபிள் ஃபோர்ஸுக்கு இன்டெக்ரல் F.dx. கரெக்டா? F is equal to constant, F is equal to variable. அடுத்தது work done, work energy theorem. Work done by all forces is equal to change in kinetic energy. கரெக்டா? Work done by all the forces, change in kinetic energy. அடுத்தது work done by conservative force. Work done by conservative force, negative change in potential energy. அடுத்து work done by non-conservative force. என்னது? change in mechanical energy. Non-conservative force ஏதாவது வேலை பார்த்தானா அந்த total mechanical energy நமக்கு சேஞ்ச் ஆகும். இது total change in mechanical energy. அது இல்லாமல் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட ஒர்க் டன், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் அ ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு ½ kx². கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. இது வெரி க்ளோஸ் டு த சர்ஃபேஸ் மட்டும் தான். அடுத்து கிராவிடேஷன் சாப்டர்ல பார்ப்போம். This is not applicable for all the heights. Very close surface ல இருந்து க்ளோஸா இருக்கிறதுக்கு மட்டும் தான் நான் இந்த mgh அப்ளை பண்ணிக்க முடியும். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. And kinetic energy formula ½ mv². பவருக்கு work done by time taken or F.v. அவ்வளவுதான். இந்த சாப்டர்ல மொத்தமாவே இவ்வளவுதான் ஃபார்முலாஸ், தாண்ட வேற எதுவுமே இல்லை. தட்ஸ் இட். டப்பா. ரைட். ஸோ கொஸ்டின் போயிடலாமா? கமான். A particle experiences a variable force F is equal to 4xi plus 3y²j in a horizontal xy plane. Assume distance in meters and force in Newton. Okay. If the particle moves from point A, from point 1, 2 to point 2, 3 in the xy plane, the kinetic energy changes y. Simple day. இங்க ஒர்க் எனர்ஜி தியரம் எக்ஸ் டைரக்ஷன்ல தனியா y டைரக்ஷன்ல தனியா எவ்வளோ நடக்குது அப்படின்னு பார்த்து ஜஸ்ட் இன்டகிரேட்டட், யூ வில் கெட் த சொல்யூஷன். அண்ட் இங்க நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஏன்னா எஃப்ங்கிறதுமே வேரியபிள், y ரெண்டுமே வேரியபிள்.
So variable force இருந்தா we have to use work done is equal to, actually original concept என்னன்னா, for a variable force dw is equal to integral f dot dx, right? So இதில இருந்து integrate பண்ணி நம்ம கொண்டு வருவோம். இந்த இடத்துல எனக்கு general formula என்ன வரும் பாருங்க. இது வந்து with respect to x க்கு சொல்லிருக்கேனா, ஜெனரலா நம்ம என்ன ஃபார்முலா எழுதுவோம், f dot dr r1 to r2, right? இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. அப்படியே தூக்கி டைரக்டா எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். இன்டெகிரல் f என்ன 4x I cap plus 3y square j cap, right? The f dot dr க்கு பதிலு நம்ம என்ன எழுதணும், dx I cap plus dy j cap. ஏன்னா dr வெக்டார் அப்படிங்கிறது dx r னா ஜெனரல் x and y சேர்த்து, dr வெக்டாருக்கு பதில் dx and dy சேர்த்து எழுதிக்கலாம். ரீசன் இஸ் dr வெக்டார் அப்படின்னா dx I cap plus dy j cap. இங்க இது வெறும் 2 டைமென்ஷனலா கொடுத்திருக்காங்க இல்லையா? சப்போஸ் z கொடுத்திருந்தாங்க அப்படின்னா you can also use that. இத 3 டைமென்ஷனலா நம்ம z யூஸ் பண்ணி கூட எழுதிக்கலாம். ரைட், டன். இப்போ ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்ட் முடிச்சிட்டு லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இங்க r1 to r2 சொன்னோமா, r1 லிமிட் என்ன 1, 2, r2 is 2, 3, so 2, 3, right? So r1 r2. இப்போ டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாமா, which is first டாட் ப்ராடக்ட் போட்டுறலாம். 1, 2, நீங்க 2, 3. So dot product போட்டா 4x dx 3y square dy வருமா? So 4x dx plus 3y square dy, right? So இதுதான் dot product. நார்மலா இப்படிதான் நம்ம dot product execute பண்ணுவோம். corresponding I components மட்டும் multiply பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான். Next, இதை தனியா integrate பண்ணணும், இதை தனியா. better confuse ஆகாம இருக்க x and y நம்ம தனித்தனியா பிரிச்சுக்கலாம். safe. எப்படி? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும், இன்டெகிரல் 1 to 2 x ஓட லிமிட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க, 4x dx plus integral 2 to 3 3y square dy. ஸோ x and y தனித்தனியா செப்பரேட் பண்ணி எழுதிட்டு just integrate it. Good morning ஹாசினி, ஆனந்தகுமார், வணக்கம் ஐயா, வணக்கம் மக்களே. நித்யஸ்ரீ, வெரி குட் மார்னிங். சரி, இன்டெகிரேட் பண்ணுமா? So first இந்த பைப்பில் இன்டெகிரேட் பண்ணா 4x square by 2 1 to 2 plus இந்த பைப்பில் 3y cube by 3 2 to 3. So ting ting 2 and ting ting gali. So அப்ப limits 2 into 4 minus 1 plus 3 cube என்ன வரும், 9 minus 3 cube 27. 27 minus 2 cube is 8 today. 6 plus 27 minus 27 minus 8, 19. 25. So work done is 25 joules, right? Okay, first question, successful answer. Cheers. சரிடே, அண்ணன் டயர்ட் ஆயிட்டேன், தண்ணி குச்சிக்கிறேன். ஒன் டு த்ரீயா? இல்ல இல்ல, இங்க பாருங்க, x எங்க இருந்து சேஞ்ச் ஆகுது, 1 ல இருந்து 2 க்கு தானே. see here, x is changing from 1 to 2, y தானே 2 to 3 சேஞ்ச் ஆகுது. நித்யஸ்ரீ நல்லா பாருங்க, x 1 ல இருந்து 2 க்கு போகுது, x கோஆர்டினேட், y கோஆர்டினேட் 2 ல இருந்து 3 க்கு வருது. okay, check this out. அடுத்து போலாம். Potential energy as a function of R is given by U is equal to A by R power 10 minus B by R power 5.
where r is the interatomic distance. A and B are positive constants. The equilibrium distance between the two atoms are. இந்த ப்ராப்ளமை பார்க்கும்போது ரொம்ப ஹைஃபை ப்ராப்ளம் ஆட்ட தெரியும். பொட்டன்ஷியல் எனர்ஜி r⁻10 r⁻5 interatomic distance என்னல இது தலையும் புரியாது காலும் புரியாது. பட் இங்க it's so easy. எப்படி the equilibrium distance. இப்போ ஈக்விலிபிரியம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? ஈக்விலிபிரியம்னா என்ன அர்த்தம்? நெட் ஃபோர்ஸ் 0. அதுல ஈக்விலிபிரியம்ல 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்விலிபிரியம் நம்ம பார்த்திருப்போம். என்னென்ன? எனக்கு ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், நியூட்ரல் ஈக்விலிபிரியம் 3 பார்த்திருப்போம்ல. இங்க பாயிண்ட் இஸ் த ஈக்விலிபிரியம் டிஸ்டன்ஸ். ஸோ எனக்கு ஈக்விலிபிரியம்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும். தட்ஸ் ஆல். ரைட்? ஸோ ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா நம்ம பார்க்க தேவையில்லை. அப்ப ஈக்விலிபிரியம்னா என்ன அர்த்தம்? நெட் ஃபோர்ஸ் 0. இப்ப ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது தெரிஞ்சிருந்தீங்கன்னா இது ஈஸி. என்னது? F is equal to minus du by dr. Force is equal to negative potential energy gradient. இதுதான் ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப். இப்ப நம்ம ஈக்விலிபிரியம்னா நெட் ஃபோர்ஸ் 0வா? அப்போ எனக்கு இது 0 ஆகும். F is equal to 0 போட்டோம்னா du by dr equal 0. அதாவது இப்படி நான் போடும்போது எனக்கு வர்ற r வேல்யூ இருக்கு இல்லையா? அதுதான் ஈக்விலிபிரியம் டிஸ்டன்ஸ். ரைட்? ஸோ இந்த du by dr போடும்போது எனக்கு வர்ற r வேல்யூ இஸ் ஈக்விலிபிரியம் டிஸ்டன்ஸ். What is meant by stable and unstable? அதாவது ஸ்டேபிள் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அந்த பாடியை நம்ம தட்டி விட்டாலும் அவன் திருப்பி ஒரிஜினல் ஷேப்புக்கு வரணும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும். தட் இஸ் ஸ்டேபிள். அந்த இடத்துல இருந்து அந்த பாடியை டிஸ்டர்ப் பண்ணி விட்டோம்னா அவன் திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரமாட்டான். தட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ ஸ்டேபிளுக்கும் அன்ஸ்டேபிளுக்கும் திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். இப்போ பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு I'll give you some proper examples. So இங்க we just have to differentiate it. இவனை differentiate பண்ணணுமா? So எப்படி differentiate பண்ணலாம்? du by dr அப்படின்னா d by dr of இவனை நான் ப்ராப்பரா ரீஅரேஞ்ச் பண்ணா a into r to the power minus 10 minus b into r to the power minus 5. கீழ இருந்து மேல கொண்டு போய் எழுதிக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 0 பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா a into minus 10 into r to the power minus 10 minus 1. கரெக்டா? n into x to the power n minus 1. ப்ராப்பர் டிஃபரன்ஷியேஷன். மைனஸ் b அப்படியே வச்சுட்டு minus 5 into r to the power minus 5 minus 1. பேசிக் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா வேற எதுவுமே இல்லை. x to the power n ஃபார்முலா என்னடே? n into x to the power n minus 1. So minus 10 into r to the power minus 10 minus 1 minus 5 into r to the power minus 5 minus 1. Done. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? And also equate it to 0. So minus 10a r to the power minus 11 plus 5b r to the power minus 6 equal to 0. அதாவது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போடணும். அதுதான் நம்மளோட வேலை. இப்போ நான் இந்த டேர்மை ரைட் சைடில் கொண்டு போய்க்கலாமா? which means 5b r to the power minus 6 equals 10a r to the power minus 11 2. முடிஞ்சிருச்சா? இப்போ எனக்கு r ஓட வேல்யூ வேணும். ஸோ இந்த r நம்ம கீழே கொண்டு வரலாம். இங்க b r to the power minus 6 by r to the power minus 11 is equal to 2a. இதை மேலே கொண்டு போறேன். r to the power minus 6 into r to the power 11 is equal to 2a by b. So this will be 11 minus 6 r to the power 5 is equal to 2a by b. அப்போ r equals 2a by b the whole to the power 1 by 5. அவ்வளவுதான்டே. Right? So 2a by b the whole to the power 1 by 5.
So answer is option C பசங்களா. அவ்வளவுதான். இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லை, பிகாஸ் we don't need it. ஏன்னா கொஸ்டின்ல அதை பத்தி கேட்கவே இல்லை. They just asked equilibrium distance between the two atoms. அது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளாங்கிறது நமக்கு தேவையே இல்லை. எஸ். ஓகே ஹாசினி, ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி. குட். அடுத்த கொஸ்டின். A ball is released from rest from point P of a smooth semi-spherical vessel as shown in the figure. The ratio of the centripetal force and the normal reaction on the ball at point Q is A, while angular position of point Q is alpha with respect to point P. Okay. Which of the following graphs represents the correct relationship between A and when the ball goes from Q to R? Okay. So question திருப்பி ஒரு தடவை படிங்க. Just read the question once again பசங்களா. பாருங்க, ஒரு பாலை ரிலீஸ் பண்றாங்க. அதுல நமக்கு பிரைமரியா என்ன தெரியுமா வேணும்? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கும் நார்மலுக்கும் நார்மல் ரியாக்ஷன். So centripetal force எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? This will be the centripetal force. ஆப்வியஸா எந்த பாயிண்ட்ல வச்சாலும் எனக்கு நார்மலும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். நார்மல் will also be in the same direction. சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் நார்மல் ரெண்டுமே அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். அது ரெண்டுத்துக்கான ரேஷியோ, அதாவது ஏங்கிறது என்ன? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் டு நார்மல் ரேஷியோ. அந்த ரேஷியோ மேலேருந்து கீழே வர்றப்போ வேரி ஆகுதா இல்லையா அப்படின்றது கொஸ்டின். ஸோ மேலேருந்து கீழே வர்றப்போ இஸ் இட் வேரியிங் ஆர் நாட், அதுதான் கொஸ்டின். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் ரியாக்ஷன், அந்த கிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த கிராஃப். இதுதான் 4 கிராஃப். ஒரே ஸ்லைட்ல இடம் இல்லைங்கிறதுனால we broke it into 2. ஸோ இந்த 4 கிராஃப்ல எந்த கிராஃப் அந்த ரேஷியோவை கரெக்டா கொடுக்குது? தட்ஸ் த கொஸ்டின். ஸோ இப்போ 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் we can use basic Newton's second law. ரெண்டாவது we can use energy conservation. அது ரெண்டுத்தை வச்சு mv²/r-க்கும் n-க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும். சரி, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டூ த நியூட்டன் செகண்ட் லா. இப்போ இந்த பார்ட்டிகிள் இந்த இடத்துல இருக்கும்போது இங்க இருக்கான்னு வச்சுப்போம். அவனோட வெயிட் mg டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகும். கரெக்டா? ஹரிசாண்டலுக்கும் ரேடியஸுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் ஆல்பானா வெர்டிகலுக்கும் டான்ஜென்ட்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் ஆல்பா வருமா? ரைட். இப்படி நான் இதை 2ஆ பிரிச்சுக்கலாம். கரெக்ட் தானே பசங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த லைன் is perpendicular to radius, vertical line is perpendicular to horizontal. So this will be alpha. இல்ல போர்ட்ல பச்சை கலர் தெரியுது இல்ல? எஸ். இப்போ this would be mg cos alpha. அது எனக்கு தேவையில்லை. This would be mg sin alpha. அவ்வளவுதான். இதை நான் 2ஆ பிரிச்சுட்டேன். ஏன் பிரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு நார்மல் கொஸ்டின் புரியலையா? சரி, கொஸ்டின் ரொம்ப 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 சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற சட்டி எடுத்துக்கோங்க. அதுல ஓரத்துல நான் ஒரு பாலை வச்சு ரிலீஸ் பண்றேன். ஹெமிஸ்பெரிக்கலான ஒரு சட்டி எடுத்துட்டு நான் ஓரத்துல ஒரு பாலை ரிலீஸ் பண்றேன். அவன் உருண்டு கீழே வருவான். ரைட். இப்ப அவன் உருண்டு கீழே வரும்போது அவன் மேல அந்த சட்டி ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கும். அது இல்லாம அந்த சட்டியோட ஷேப் சர்க்குலரா இருக்கிறதுனால அங்க ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். இது ரெண்டுத்தோட ரேஷியோ, அதுதான் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ அப்படிங்கிறது இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் டு நார்மல் ரியாக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ். இப்ப அந்த ஏ வேல்யூ ஃபிக்ஸடா சேஞ்ச் ஆகுதா? அதுதான் கொஸ்டின். அந்த பால் மேல இருந்து கீழே வர்றப்போ அந்த ஏவோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கா, சேஞ்ச் ஆகுதா? தட்ஸ் a question. இல்ல அந்த செகண்ட் பார்ட்டை விட்டுருங்க. நீங்க முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ரேஷியோ ஆஃப் த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் டு நார்மல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபீட்டலுக்கும் நார்மலுக்கும் இருக்கிற ரேஷியோவை கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன வரும்? நியூட்டன் செகண்ட் லா. நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். கரெக்டா? ஸோ அப்போ
Okay, Saravanan, SHM lecture, wonderful. Okay, man, thank you. It's my pleasure to teach you. சரி வாங்க இன்னைக்கு கொஸ்டின்ஸை முடிச்சு விட்டுறலாம். ஸோ நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கா? சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் என்ன? v ஸ்கொயர் பை ஆர் சொல்லுவோமா? டுவர்ட்ஸ் த சென்டர். அப்போ இந்த பாடியை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சியர் அந்த பாடியில அதோட சர்க்குலர் மோஷன் இப்படி இருக்கு. இதோட டுவர்ட்ஸ் த சென்டர் நார்மல் இருக்கு. இங்க இருக்கிற ஃபோர்ஸ் என்ன? mg sin alpha. Centripetal acceleration is towards the center v square by r. Right? So imaginary and the circular motion இப்படி இருக்குன்னு assume பண்ணிப்போம். This is imaginary. அரை சர்க்கிள் தான் இருக்கு, பட் அந்த சிச்சுவேஷன்ல இமேஜினரியா இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள், இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஜஸ்ட் ஹைப்போதெட்டிக்கல். இப்போ இங்க n minus mg sin alpha equals mass into centripetal acceleration v square by r. கரெக்டா? அவ்வளவுதான். சிம்பிள். சோ சிம்பிள். ரைட்? சோ இந்த ஈக்குவேஷன் மட்டும், ஏன்னா forces in the direction of acceleration is positive. Acceleration towards the center இருக்கா, centripetal, அதனால towards the centerல இருக்கிற நார்மல் ஃபோர்ஸ் பாசிட்டிவ், அதுக்கு அவே டைரக்ஷன்ல இருக்கிற mg sin alpha நெகட்டிவ். சோ எழுதியாச்சு. இப்ப அடுத்தது இங்க v ஸ்கொயர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த பாடி மேல இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கா, இப்ப இவனோட பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ரைட்? சோ இங்க இருந்து இவ்வளவு தூரம் அவனோட ஹைட் இறங்கி இருக்கு. ரைட்? சோ அந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் எனக்கு கைனடிக் எனர்ஜியா மாறி இருக்கும். அந்த பாடிக்கு கீழே வர 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 ஸ்பீட் அதிகமாகும். பட் அந்த ஸ்பீட் அதிகமாகிறதுக்கான ரீசன் என்ன? மேல இருந்து கீழே இறங்குறப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிராப் ஆகுது. ஆஸ் எ ரிசல்ட் கைனடிக் எனர்ஜி எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸ்ரீ சக்தி சரவணன், ஆல் தி பெஸ்ட் டே. எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறீங்களோ உங்க அனைவருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒரு வருஷம் நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஸோ தட் வில் ஹெல்ப் யூ. ரிமெம்பர், நமக்கு லக் எதுவுமே தேவையில்லை, அவர் ஓன் எஃபர்ட், அது போதும். யூல் கெட் டு நெயில் தி எக்ஸாம். சரி, ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? திஸ் இஸ் ரேடியஸ், இது r cos theta, இது r sin theta வருமா? திஸ் இஸ் r sin alpha. ரைட்? ஸோ பாருங்க, இதுதான் ரேடியஸ். அந்த ரேடியஸுக்கு இது பெர்பெண்டிகுலர் பேரலல். ஓகே, whatever. இது வந்து r cos காம்பனன்ட், இது r cos தீட்டான்னு வரும், இது r sin தீட்டான்னு வரும். இப்போ எனக்கு நான் எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணா mgr sin alpha is equal to half mv square. கரெக்டா? mg sin alpha is half mv square. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? mv ஸ்கொயருக்கு பதிலு 2mg r sin alpha equals mv square சொல்லிக்கலாமா? இப்ப இவனை தூக்கி நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? Centripetal force as positive and put it in LHS since it is in the direction of normal. Yeah, you can. போடலாமே. n plus mv square. Centripetal force ங்கிறது it's not, பசங்களா, you have to understand one thing. Centripetal force is not mv square by r. அதாவது ஒரு பாடிக்கு towards the centerல இருக்கிற net force, that is centripetal force. Right? So இப்போ force is equal to mass into acceleration சொல்றோம்ல, you have to be very clear. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நியூட்டன் செகண்ட் லா படி இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஃபோர்ஸ். இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுங்கிறது டோட்டல் நெட் ஃபோர்ஸ். நான் ஒரு ஆக்சிலரேஷன் எடுக்கிறேன், அந்த ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன்ல எனக்கு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குங்கிற டோட்டல் நெட் ஃபோர்ஸை போட்டா தட் பிகம் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இங்க எனக்கு லெஃப்ட் சைட்ல என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு? n minus mg sin alpha. ஸோ அந்த டோட்டல் ஃபோர்ஸை தான் நான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுக்க முடியும். ரைட்? ஸோ நான் நார்மலை மட்டும் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுக்க முடியாது. n minus mg sin alpha, that is the total net centripetal force, which is equal to mass into centripetal acceleration. That is the story. Yeah, extreme and mean position analyze பண்ணலாம் டே. பட் இங்க they have asked about the ratio. டைரக்டா ஒன்னு நார்மல்,
இல்ல centripetal அப்படின்னு கொடுத்தா fine. The question here is about the ratio. ரேஷியோன்னும் போது ஃபர்ஸ்ட் அந்த ரேஷியோவை எவாலுவேட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ இப்போ இந்த mv ஸ்கொயருக்கு பதில் இங்க லெட்ஸ் சப்ஸ்டிடியூட் எவ்ரிதிங். n is equal to mg sin alpha plus இந்த mv ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் நான் 2mgr sin alpha சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஸோ 2mgr sin alpha by r cancel ஆயிடுச்சு, which becomes 3mg sin alpha. Right? So இதுதான் நமக்கு normal force. So n is equal to 3mg sin alpha கிடைச்சிருச்சா? இது எனக்கு normal அப்படின்னு வச்சுப்போம். Right? So n is equal to 3mg sin alpha. இப்போ நமக்கு ரேஷியோ என்ன? A is equal to centripetal force by normal force. Correct ஆடே பசங்களா? Just think about it. N is equal to centripetal force by normal force. Centripetal force என்ன? It is just mv square by r. Right? So centripetal force அப்படிங்கிறது வெறும் mv square by r. So இங்க இருந்து நம்ம rearrange பண்ணோம்னா, so here இதை rearrange பண்ணோம்னா 2mg sin alpha equals mv square by r. Right? So இதுதான் centripetal force இல்லையா? ஓ இங்க m into v square by r centripetal force by normal, which is equal to mv square by r என்ன 2mg sin alpha divided by normal என்ன 3mg sin alpha. So mg sin alpha cancel. So a என்ன வருது நமக்கு 2/3 அப்படின்னு வருது. Right? So the ratio is 2/3. எனக்கு அந்த ரேஷியோ 2/3 அப்படின்னு வந்துருச்சா? இப்ப 4 கிராஃப்ல, அதாவது இதோட மீனிங் என்ன? ரேஷியோ 2/3 அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆல்பா. அதாவது ஆங்கிளை பொறுத்து இல்லவே இல்லை. திஸ் ரேஷியோ இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆல்பா. ரைட்? ஸோ இங்க நமக்கு ஆல்பா கேன்சல் ஆயிடுச்சு. இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆல்பா. Right? So it is independent of alpha. கம்ப்ளீட்டா நமக்கு இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 4 கிராஃப்ல எந்த கிராஃப் ஆல்பாக்கு இண்டிபெண்டா இருக்கு பாருங்க. இண்டிபெண்டா என்ன அர்த்தம்? ஆல்பா சேஞ்ச் ஆச்சுன்னா a ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகாம இருக்கிறது. So what will be the answer? Option C. ஏன்னா it is just 2/3. சேஞ்ச் ஆகவே இல்லை. பசங்களா, it's a very good question. I hope you understood this. திருப்பி ஒரு தடவை வேணா we can do a recap. Question திருப்பி ஒரு தடவை பாருங்க பசங்களா. A ball is released from rest from point P of a smooth semi-spherical vessel as shown in the figure. So P பாயிண்ட்ல இருந்து ஒரு பால் ரிலீஸ் பண்றோம், அவன் உருண்டு கீழே வந்து ஆசிலேட் ஆவான். The ratio of centripetal force and normal reaction on the ball at point Q is A. Right? So இந்த பாயிண்ட்ல அதோட ரேஷியோ யார் யாருக்கான ரேஷியோ? centripetal force and normal reaction கான ரேஷியோ. Right? So A centripetal force and normal reaction கான ரேஷியோ. அததான் A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்ல வர்றது அந்த ரேஷியோக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன்ப்பா, that is A. அடுத்து இங்க Qன்ற பாயிண்ட் என்ன? is at alpha with respect to P. So Qன்றது P இருந்து ஆல்பா அப்படிங்கிற ஆங்குலர் பொசிஷன்ல இருக்கு. அடுத்து which of the following graphs represented the correct relation between the ratio A and when the ball goes from Q to R? அப்படின்னா ஆங்கிள் Qல இருந்து அவன் Rக்கு போற வரைக்கும் அந்த A ஓட ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள் என்ன? தட்ஸ் த கொஸ்டின். ஸோ சிம்பிள். நம்ம இந்த பொசிஷன்ல அவன்கிட்ட இருக்கிற நார்மலை கண்டுபிடிக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரெண்டுத்தையும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதோட ஹெல்ப்பை யூஸ் பண்ண போறோம்? நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நெட் ஃபோர்ஸ் இஸ் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். அப்ப இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது அவன் மேல ரெண்டே ஃபோர்ஸ் தான் இருக்கு. கிராவிட்டி வெர்டிகலா டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு, அது இல்லாம நார்மல் ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடே, நமக்கு நார்மல் ரியாக்ஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பயங்கரமா சேஞ்ச் ஆகும்.
நீங்க பக்கா நியூட்டன் செகண்ட் லா எழுதி தான் நார்மல் ரியாக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்க நார்மல் ரியாக்ஷன் இஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. mg downwards. இப்ப நான் mg ரிசால்வ் பண்றேன். டான்ஜென்ஷியல் அண்ட் ரேடியலா நான் அதை ரிசால்வ் பண்றேன். radially outward mg sin theta. அப்போ net force is mass into acceleration. So in the direction of acceleration, centripetal acceleration na towards the center இருக்கணும். அப்ப நார்மல் அந்த டைரக்ஷன்ல இருக்கு, பாசிட்டிவ். minus mg sin alpha away from the center, so negative, equals centripetal acceleration, mass into centripetal acceleration. இப்போ இந்த mg sin theta அந்த பக்கம் கொண்டு போயாச்சு. இந்த velocityக்கு நான் I'm pulling up the kinetic energy equation. எனக்கு potential energy is converted to kinetic energy. So mg h is r sin theta is equal to mv square. So 2mg sin alpha is mv square by r. So and mv square by r க்கு பதிலா 2mg sin alpha போட்டா total you have got 3mg. So normal வந்து 3mg sin alpha அப்படின்னு வந்துருச்சு. Done. So ஒரு பாதி over. Centripetal force என்ன? It is just basic mv square by r. Right? So mv square by r அதே equationல இருந்து we got 2mg. Solve பண்ணும்போது we got 2/3. Ratioல தூக்கி substitute பண்ணா we have got 2/3. இப்போ அதுல இருந்து what can we say? Alpha எங்க வேணா இருந்துட்டு போட்டோம். பட் எனக்கு அந்த ratio is always 2/3 and that is constant. அது சேஞ்ச் ஆக போறது இல்லை. சூப்பர். நல்ல question. அடுத்தது இந்த question பாருங்க. if you can read this பாருங்க. options I'll write it down separately. all right, அடுத்து பாருங்க. arrange the 4 graphs in the descending order of total work done. That you have to arrange them in the descending order. So arrange the 4 graphs in the descending order, total work done, and W1, W2, W3, W4 the work done. Okay, A, B, C, D. But நாலுத்துலயும் not clear ah. Okay, the graph மட்டும் பாருங்க. options I'll write it separately. Just look at the graph. அதாவது இது x0 x1 x0 x1 x2 x0 x1 x2 x0 x1 x2 x3 ஒன்னோட லெஃப்ட்ல இருந்து ரைட் ஒரு பாயிண்ட்டுக்கும் x0 x1 x2 x3 அப்படின்னு இருக்கு. That's it. Okay. And என்னன்னா ascending order. இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம். Don't look at the options. நீங்களா யோசிச்சு ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம். What you have to do is இங்க யார்கிட்ட descending order highest amount of work done யார்கிட்ட இருக்கு, least amount of work done யார்கிட்ட இருக்கு. We can do the numbers. Options பார்க்காதீங்க. Don't look at the options. So இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது area under the graph. So area is equal to work done. கரெக்டா? So இந்த 4 கிராஃப்ல யாருக்கு ஏரியா அதிகமா இருக்கு? That's the question. So who has the highest area? சொல்லுங்க பாப்போம். சரி, I'll start. நான் ஸ்டார்ட் பண்றேன். So இப்போ இங்க ஃபர்ஸ்ட் இவன் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாசிட்டிவ் F, இங்க நெகட்டிவ் F. இந்த டயக்ராம் பார்க்கும்போதே தெரியுது எனக்கு இங்க எவ்வளவு ஏரியா இருக்கோ அதே ஏரியா இங்க இருக்கு. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல எனக்கு ஒர்க் டன் என்ன தெரியுமா இருக்கும்? 0. ஸோ இவன் கிட்ட ஒர்க் டன் வந்து 0 அப்படின்னு வரும். பட் இவன் தான் கடைசியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்து அனலைஸ் பண்ணுங்க. x0 வரைக்கும் நெகட்டிவா இருக்கு. ஓகே, அதுக்கு மேல x1 x2 ரைட். ஸோ இங்க இருந்து x2 வரைக்கும் அவன்கிட்ட பாசிட்டிவ் ஒர்க் டன் இருக்கு. ஓகே, அக்செப்டட். இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவனை விட இவனுக்கு லைட்டா இந்த ரீஜன் எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க. அதாவது x2, இவனும் x2 வரைக்கும் அதே ஒர்க் பண்ணியிருக்கான் பாருங்க. x0 இது வந்து நெகட்டிவ்ல இருக்கு. x0ல இருந்து x2 வரைக்கும் இவனுக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. பட் அதை விட இந்த ரீஜன் இவன் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கான் பாருங்க. ஸோ வாட் கேன் வி சே? WC இது WB இது WAன்னு வச்சுப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது WC இஸ் கிரேட்டர் தேன் WB, ரைட்டா? WC is greater than WB.
Okay. Yes man, super Krishnan. அடுத்து கடைசியா நாலாவது ஃபிகரை பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கிறத விட எனக்கு நெகட்டிவ் தான் ஓவரா இருக்கு. கரெக்டா? சோ நெகட்டிவ்ல தான் நிறைய இருக்கு. இங்க இருக்கு பட் அது சம்வேர் லைக் இந்த அளவுக்கு நம்ம கேன்சல் ஆனாலும் நெட் இந்த ரீஜன் நமக்கு நெகட்டிவா அவைலபிளா இருக்கு. சோ இருக்கிறதுல இவன் தான் லீஸ்ட். WD என்ன வருது? நெகட்டிவ். நெகட்டிவ்னு வருது. இது பாசிட்டிவ், இவன் 0, இவன் நெகட்டிவ். சோ அப்ப இதுல இருந்து வாட் கேன் வி சே? எனக்கு இருக்கிறதுல டிசெண்டிங் ஆர்டர் வேணுமா? ஹையஸ்டா எனக்கு ஒர்க் டன் இன் சி, ரைட்? அதை விட அதுக்கு அடுத்து ஒர்க் டன் இன் பி, அதுக்கு அடுத்து ஒர்க் டன் இன் ஏ, அதுக்கு அடுத்து ஒர்க் டன் இன் டி, ரைட்? சோ பாசிட்டிவ் 0 நெகட்டிவ். சோ CBAD. I hope this is clear. So option A 3214. So 3214. Sangla, take a look. I hope this is clear. Okay. அடுத்து question பாருங்க. Just give me 1 sec. One end of a massless spring of spring constant K and natural length L0 is fixed while the other end is connected to a small object of mass M lying on a frictionless table. The spring remains horizontal on the table. If the object is made to rotate at an angular velocity omega about an axis passing through the fixed end, then the elongation of the spring will be. Good morning, Sadayarse. சரி, இங்க என்ன? Let's draw the figure. ஒரிஜினலா எனக்கு சென்டர்ல இருந்து இப்படி ஒரு ஸ்ப்ரிங் வச்சு அதுல ஒரு மாஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன பண்றோம் நம்ம பாருங்க, எண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு மாஸ்லெஸ், அதோட லென்த் L0, K கான்ஸ்டன்ட். இது வந்து L0 அப்படின்னு வச்சுப்போம். அவனோட ஸ்டிஃப்னஸ் கான்ஸ்டன்ட் இது. இந்த மாஸ் வந்து M. ஓகே. The spring remains horizontal on the table. Okay, இது வந்து horizontal. நம்ம டாப் வியூல இருந்து பார்க்கறோம்னு வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது? If the object is made to rotate with an angular velocity omega, இவனை நம்ம சடனா ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கையில ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. அந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நான் இப்படி சுத்த ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும்? அந்த ஸ்ப்ரிங் எலாங்கேட் ஆயிட்டு போகும்ல. The spring should elongate. அப்போ நான் இவனை if I try to rotate him about this point, இந்த பாயிண்ட்ல நான் அவனை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும்போது he will elongate. எனக்கு லைட்டா எலாங்கேட் ஆவான். இந்த மாதிரி எலாங்கேட் ஆவானா? அப்போ ஒரிஜினலா இவன் இருந்த L0 தாண்டி இது L0 இருந்திருக்கணும். இப்போ இங்க கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் எனக்கு உண்டாயிருக்கணும். கரெக்ட்? சோ ஒரிஜினலா இருந்த L0 தாண்டி, ஐ ஹோப் த டயக்ராம் இஸ் கிளியர். ரைட்? சோ ஒரிஜினலா இருந்த L0 தாண்டி அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லென்த் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கணும். ரைட்? And that would become the radius. So radius is equal to L0 plus X. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். அதாவது இப்போ this mass is rotating. இந்த சிவப்பு கலர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும் போது அவன் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு ரொட்டேட் ஆயிட்டு இருக்கான். அவன் ரொட்டேட் ஆகுற ரேடியஸ் இஸ் L0 plus X. அவ்வளவுதான். எஸ் கிருஷான், சென்ட்ரிஃபியூகல் இஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். பக்கா, அவ்வளவுதான். சோ அப்ப என்ன பண்ணலாம்? ரொட்டேட்டரி மோஷன்
அப்ப எனக்கு அங்கே ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கணும். இந்த கேஸ்ல அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுக்கறது யாரு? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். அவ்வளவுதான். இப்ப எக்ஸ்பிரஷன் எழுதுமா? சென்ட்ரிபீட்டலுக்கு mv²/r is equal to ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்ன? k into x. இங்க நம்ம மைனஸ் பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் தான் நமக்கு வேணும். ஜஸ்ட் கோ வித் தி மேக்னிடியூட் ஃபார்முலா. kx is equal to mv²/r. ஆனா இங்க they have given it in terms of omega. ரைட்டா? அப்ப v is equal to r omega சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டைரக்ட் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். mr omega square. But still நம்ம v is equal to r omega சப்ஸ்டிடியூட் பண்ணா m into r omega square is equal to kx. இப்போ r என்னடே? L0 plus x. So m into L0 plus x omega square equals kx. இப்போ நமக்கு என்ன வேணும் இங்க? Then the elongation of the spring. x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So x மட்டும் ஐசோலேட் பண்ணணும். m L0 omega square plus mx omega square equals kx. So இந்த x அந்த பக்கம் கொண்டு போனா m L0 omega square equals k minus m omega square into x. So m L0 omega square by k minus m omega square equals x. அவ்வளவுதான். So m L0 omega square minus k by k minus m omega square. Done. அவ்வளவுதான். பசங்களா, take a look. All right. சூப்பர். இங்க இது ஒண்ணுதான் கிரிட்டிக்கல் கான்செப்ட் பசங்களா. எப்பவுமே ஒரு क्वेश्चनலயும் ஒரு கேட்ச் பாயிண்ட் இருக்கும், ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். இந்த क्वेश्चनல நார்மலா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? m L0 omega square அப்படின்னு போட்டு விட்டுறோம். இந்த அது எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு ரொட்டேட் ஆகும்போது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா L0 plus x அந்த r இருக்கு இல்லையா, அதை போடுறதுக்கு நம்ம மறந்துடுவோம். நம்ம மோஸ்டா என்ன போட்டுருவோம்? வெறும் L0 மட்டும் போட்டு விட்டு சால்வ் பண்ணிருப்போம். அது தப்பா போயிடும். ஓகே, குட். அடுத்தது டே, come on. A ball is spinning with angular acceleration alpha, where t is in second and alpha is in radians per second square. Okay, and the t is equal to 0. The ball has an angular velocity of, அதோட time when t is equal to 0, the ball has an angular velocity of 10 radians per seconds. Okay, right. இப்ப அடுத்து velocity of 10 radians per second, an angular position of 4 radians per second. Okay, t is equal to 0 la அதோட initial velocity 10, அதோட position is 4. The most appropriate expression for the angular position of the ball is, okay பசங்களா, இங்க நம்ம அதோட angular position கண்டுபிடிக்கணும். அதாவது ஆல்பால இருந்து நான் அவனோட தீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ ஆல்பா கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இங்க ஆல்பா கான்ஸ்டன்ட் இல்லையே, ஆல்பா வேரியபிள் and it is varying with respect to time. அப்போ ஆப்வியஸா we have to integrate. இங்க மோஸ்ட் அப்ரோப்ரியேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. so you have to be careful. and இங்க at t is equal to 0 இனிஷியல் கண்டிஷனும் கொடுத்திருக்காங்க. so அந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, so just டைரக்டா அப்படியே நம்ம இன்டகிரேட் பண்ற கூடாது. இங்க இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்னு ஒன்னு சொல்லுவோம்ல, அதையும் யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். so what is alpha? d omega by dt, right, is equal to 6t square minus 2t. 6t square minus 2t. so d omega is equal to 6t square minus 2t into dt. Done na? So d omega is 6t square minus 2t into dt. இப்போ integrate
both the sides. So omega is equal to 6t cube by 3 minus 2t square by 2 plus constant. Or integration constant போடுவோம்ல. When you integrate, you'll get an integration constant. இது 2 times ஆயிடும், இது cancel ஆயிடும். So omega is equal to 2t cube minus t square plus c. இப்போ இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. Let's use this condition. T is equal to 0 ல angular velocity என்ன? 10 radians per second. அப்படின்னா at t is equal to 0, omega equals 10. தூக்கி போட்டா 10 equals 2 into 0 minus 0 plus c. அதாவது c நமக்கு 10 ஆயிடும். இப்போ what is omega? Omega is 2t cube minus t square plus 10. Right, so 2t cube minus t square plus 10. All right. இப்போ அடுத்தது right, so omega என்ன? d theta by dt. Done na? You know, omega is d theta by dt. Yes, c is equal to 10. Yes, Sadai. Correct. Super. Which is equal to 2t cube minus t square plus 10. Excuse me. Sorry. Minus t square plus 10 na? Just integrate it. இதுல இருந்து என்னதுலாம் d theta is equal to 2t cube minus t square plus 10 into dt. So integrate it. So theta equals 2 into t power 4 by 4 minus t cube by 3 plus 10 into t plus c. Correct? Same அதே constant of integration தூக்கி போட்டுக்கிறோம் நம்ம இங்க. So this and this 2 ஆயிடும். இப்போ again பசங்களா இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க. At t is equal to 0, angular position is 4 radians. So இங்க இருந்து at t is equal to 0, என்னோட theta is equal to 4. Substitute பண்ணுவோமா? அப்போ theta 4 போட்டா 4 is equal to 0 minus 0 plus 0 plus c. இதை c1 எடுத்துக்கலாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். So c1 equals 4. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? theta equals t power 4 by 2 minus t cube by 3 plus 10t plus 4. t power 4 by 2 minus t cube by 3 plus 10t by 4. Done. இதில் ஆப்ஷன்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்களே. Yes, option B. Second option is our correct answer. Sia. தப்பன்ட்டனா? 1 second. இல்லையே. Option B. It's not C. Yes, அதே இது கம்ப்ளீட்டா இன்டகிரேஷன். இல்ல இங்க என்னன்னா பசங்க இன்டகிரேஷன்ன்றதை மறந்துடுவாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ரொட்டேஷன்ல ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் படிச்சிருப்போம் இல்லையா? S is equal to ut plus half at square. So theta is equal to omega t plus 1 by 2 alpha t square. அந்த ஃபார்முலா போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆர் applicable only for constant acceleration. Acceleration வேரி ஆச்சுன்னா அது applicable கிடையாது. Yes, finding C constant is the main thing. Right? Then the most appropriate expression அப்படின்னா நீங்க அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது தான் ப்ராப்பர் திங்கி. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. டன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பசங்களா I'll give you 2 minutes. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு யாராவது சொல்ல முடியுமா? ஜஸ்ட் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ப்ராப்பரா யோசிச்சு. இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், பட் நிறைய பேர் இதை தப்பா எழுதி நான் பார்த்தேன். ப்ளீஸ் கிவ் மீ a correct answer. Like, come on, I'll wait. I'm waiting. Correct answer சொல்லுங்க பாப்போம்.
The given figure, a block of mass m is dropped from point A. Simple. Point A ல இருந்து அவனை drop பண்றோம். The expression for kinetic energy of the block when it reached point B is B க்கு வரும்போது அவனோட kinetic energy என்ன? Yes. So அதே இங்க data velocity தேவையில்லை. We have to use energy conservation. Correct answer is option D. Saravanan, correct answer option D. இல்லை C போட்டீங்கன்னா இது ரெண்டும் தப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ C போட்டீங்கன்னா y minus y0 it represents this height இல்ல. இது என்னது? இங்க இருந்து இங்க போகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த இடத்துல அதுக்கு ஒரு சர்டன் எனர்ஜி இருந்திருக்குமா? கீழே வரும்போது இந்த கேப்ல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் ஆகி எனக்கு இங்க கைனடிக் எனர்ஜியா மாறி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஏல இருக்கும்போது ஒரு சர்டன் பொட்டன்ஷியல் எனர்ஜியில இருந்திருக்கும். அதுல இருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு கைனடிக்கா மாறி இருக்கும். இல்ல இதை இப்படி ரிவர்ஸ்ல யோசிங்க. ஒருவேளை எனக்கு ஃப்ளோரே இங்க இருந்தா, இமேஜின் திஸ் இஸ் த ஃப்ளோர், இதுக்கு கீழே தண்ணி இருக்குன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் த ஃப்ளோர். அப்ப அங்கிட்டு mgy0 அப்படிங்கிறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்க அது பிக்கு வரும்போது அந்த கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv². அது எவ்வளவா இருக்கணும்? mgy0. கரெக்டா? சோ இது ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். பட் ஆப்ஷன்ல நமக்கு v இல்லாததுனால we have to go for mgy0. mgy0ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ரைட்? டப்பா क्वेश्चन இது. ஒண்ணுமே இல்ல क्वेश्चनல. ஓகேவா? அடுத்த क्वेश्चन போமா? கம் ஆன் டே. ஆமாம் பிரவீன் ஐயா, I will be teaching in 𝑬𝒙𝒑𝒔. As per the given figure, two blocks each of mass 250 grams are connected to a spring of spring constant 2 newtons per meter. So ரெண்டு block 1/4 கிலோ ஒரு spring constant கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். Both are given velocity v in opposite directions. So இவனுக்கு இப்படிக்கா v velocity கொடுக்கிறோம், இவனுக்கு இப்படிக்கா v velocity கொடுக்கிறோம். The maximum elongation of the spring is. So as a result, இவனை expand பண்றோமா? அப்ப what will be the maximum elongation? அப்ப let's say இவன் extend ஆகுறான் அப்படின்னு வச்சுப்போம். So ஒரிஜினலா அந்த ஸ்ப்ரிங் இப்படி இருக்குப்பா, 1/4 கிலோ. இது ரெண்டுத்துக்கும் நம்ம வெலாசிட்டி v கொடுக்கிறோம். அப்ப எனக்கு ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ ஒரிஜினல் லென்த்துக்கும் லெட்ஸ் சே இது வந்து ஒரிஜினல் L அப்படின்னு வச்சுப்போம், L0 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு இங்க என்ன ஆகுது? எக்ஸ்டென்ஷன் இஸ் L0 plus x. அப்ப எனக்கு அந்த மேக்ஸிமம் எக்ஸ்ங்கிறது தான் எக்ஸ்டென்ஷன். கரெக்டா? ஒரிஜினலா இருந்ததை விட எனக்கு இப்ப x0 அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, சோ அப்ப மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் எனர்ஜி என்ன வரும்? half kx². எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி ஸ்ப்ரிங் இஸ் half mv² into 2. ரைட்? சோ ஏன்னா நமக்கு ரெண்டுத்துக்குமே கைனடிக் எனர்ஜி கொடுக்கிறோம். சோ நான் கொடுக்கிற டோட்டல் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் எலாங்கேஷன் அப்ப என்ன ஆகும்? மொத்த பாடியுமே எனக்கு ரெஸ்ட்ல வந்துரும். So 2 into half mv² is half kx². அவ்வளவுதான். இதை வச்சு ஆன்சர் சொல்லணும். பிரவீனே,
சரி இதை சால்வ் பண்ணா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களா 2. ஸோ கே ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிடியூட் பண்ணா 2/2x² கேன்சல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. மாஸ் எவ்வளோ 250/1000 கிலோகிராம்ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும் இன்டூ v². இது 1/4 ஆயிடுமா நமக்கு. வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க v. ஓகே அதுதான் நமக்கு தேவை. ஸோ x is equal to v/2 இல்லையா. x is equal to v/2. ஏன்ல அவசரம். ஆப்ஷன் பி. எஸ் அதே ஆப்ஷன் பி. ஓகே குட் தானே. சிம்பிள். இங்க ஒன்றும் கஷ்டமான பாயிண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் எனர்ஜி கன்சர்வேஷன். மேக்ஸிமம் எலாங்கேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. அது மேக்ஸிமமா ஸ்ட்ரெச் ஆகுறப்போ அதுக்கு மேல ஸ்ட்ரெச் ஆக முடியாது ஸ்ப்ரிங் அப்படின்னு அர்த்தமா. ஸ்ட்ரெச் ஆயிட்டு மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு போயிட்டு ஒரு மொமெண்ட்டுக்கு ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு அவன் திருப்பி சுருங்குவான். ரைட். ஸோ நார்மல் ஸ்ப்ரிங் ஸ்ட்ரெச் ஆயிட்டு மேக்ஸிமம் எலாங்கேஷனுக்கு போயிட்டு ஒரு மொமெண்ட் அதுக்கப்புறம் அவன் திருப்பி சுருங்கி வருவான். தட்ஸ் இட். அப்போ அந்த பாயிண்ட்ல அவன்கிட்ட கைனடிக் எனர்ஜி எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்லி பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். ஸோ மேக்ஸ் பாயிண்ட்டுக்கு போயிட்டு ஒரு மொமெண்ட்டுக்கு ரெஸ்ட் வந்துட்டு he will be compressed back. That's it. Okay, அடுத்த question. Come on, அடுத்த question try பண்ணுங்க. A body of mass 8 kg and another of mass 2 kg are moving with equal kinetic energy. The ratio of their respective momenta will be. So இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. கொஸ்டின் கணக்கிலே வராது. ஸோ நமக்கு மொமெண்டம் என்ன வரும் √2mk. இல்ல இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் வேணுமா உங்களுக்கு. இப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv² இன்டூ m/m போட்டோம்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p²/2m. ஸோ இதுல இருந்து ரீஅரேஞ்ச் பண்ணா √2mk வந்துருச்சு. They have equal kinetic energy ratio of their momentum. So அப்ப P1/P2 is √2m1k1 by √2m2k2. இப்போ equal kinetic energy அப்படின்னா k1 equals k2. So k1 k2 cancel, this cancel, root of m1 by m2. m1 என்ன 8, m2 4. Sorry 2. So substitute பண்ணோமா root of 8/2 √4 and that is 2. Answer 2 is 1. Yes, B. Correct. Good, Praveen. Good. அடுத்த question. பசங்களா கிளாஸ் ஆரம்பிச்சு 1 hour ஆகுது. If you want a break, you can take a 2-minute break. நம்ம will give 3 minutes break. We'll resume by 7:01 ஆகுதா 7:05. Okay. We will resume by 7:05. Meanwhile, இந்த question solve பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
ஓகே, கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே மிஸ்டர் சஞ்சய், நான் நல்லா இருக்கிறேன். லைஃப் எப்படி போகுது? எக்ஸாம்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்துச்சா? வாவ், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? சூப்பர். Siva, that's correct answer. Break over. Let's continue. Sand is being dropped from a conveyor belt from a stationary dropper. Okay, இதே மாதிரி conveyor belt ன்னு question பார்த்தேன். Okay, கீழ இருக்கா? Okay. Sand is being dropped from a stationary dropper at a rate of 0.5 kg per second on a conveyor belt moving with a velocity of 5 meters per second. The power needed to keep the belt moving with the same velocity is 6 இல்லை, அப்படியெல்லாம் இல்லடே மிஸ்டர் சஞ்சய். ஒரு எக்ஸாம் ஈஸியா வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம போட்ட உழைப்பு. ஸோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறீங்க. வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படலனாலும் நடுவுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறீங்கல்ல, அதோட பலன் தான் பேப்பர் ஈஸியா வர்றது. பேப்பர் என்னைக்குமே ஈஸி கிடையாது, ரைட்? படிக்காம எதுவுமே படிக்காம போனா பேப்பர் டஃப் தான். ஸோ பேப்பர் ஈஸி அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், பேப்பர் ஈஸியா இருந்ததுக்கு, நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ தி வெரி பெஸ்ட். அதே மாதிரி எல்லா எக்ஸாமையும் நல்லா பண்ணுங்க. லெட்ஸ் நெயில் தி எக்ஸாம்ஸ். பவர் ஃபார்முலா லடே F.V, கரெக்டா? பவர் ஃபார்முலா இஸ் F.V. இப்போ இங்க வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, டிங் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபோர்ஸை நான் தனியா கண்டுபிடிக்கணும். dropped at the rate of 0.5 kg. இங்க தான் ட்விஸ்ட். நம்ம இன்ன வரைக்கும் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம்? dp by dt அப்படின்னு போடுவோமா? நியூட்டன் செகண்ட் லா படி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஃபோர்ஸ். பட் இங்கிட்டு நமக்கு இந்த p என்னது? d by dt of mass into velocity. யூசுவலா மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தூக்கி தூர போட்டுருவோம். பட் இங்க எனக்கு அந்த மாஸ் தான் 0.5 kg. அதாவது அந்த கன்வேயர் பெல்ட்டை பார்த்தோம்னா அந்த பெல்ட்ல நான் மாஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த பெல்ட்ல நான் மாஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த சிஸ்டம்ல எனக்கு மாஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சோ dm by dt இது வேரி ஆகுது into velocity, which is 0.5, 1/2 ன்னு எழுதிக்கலாம், into velocity 5 அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான். So this is my force. Force is 1/2 into 5. இப்ப பவர் என்ன வரும்? Power is 1/2 into 5 into velocity இன்னொருக்கா. அப்போ 25/2, 12.5, 12 watts. Option D. Okay, right answer. இது ஈஸி கொஸ்டின் டே. டப்பா, ரொம்ப டப்பா. இந்த கொஸ்டின் பாருங்க, வர்த்து. First, a bullet of mass 200 grams having initial kinetic energy 90 joules is shot inside a long swimming pool as shown in the figure. If its kinetic energy reduces to 40 joules, சரிடா, இனிஷியலா 90, அங்க இருந்து 40 ஜூல்ஸுக்கு குறையுது within 1 second. kinetic energy 1 செகண்டுக்கு 40க்கு 1 செகண்ட். The minimum length of the pool the bullet has to travel so that it completely comes to rest. அப்போ மினிமம் அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணா கம்ப்ளீட்டா ரெஸ்ட்டுக்கு வந்துரும். அப்போ இங்க என்ன பாருங்க, we need to find out the distance, minimum length நம்ம கண்டுபிடிக்கணும் ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு, which means final velocity 0 அப்படின்னு அர்த்தமா? ரைட்டா பசங்களா? ரெஸ்ட்டுக்கு வருதுன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0, நம்ம அந்த லென்த்தை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த given இன்ஃபர்மேஷனை வச்சு இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சுக்கலாமா? ரைட். சோ இந்த டேட்டா வச்சு நம்ம இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டு இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு ஃபைனல் வெலாசிட்டி 0 போட்டு சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான். யா சஞ்சய், முடிச்சிடலாம், கவர் பண்ணிடலாம். இட்ஸ் நாட் தட் ஹார்ட், டெஃபினெட்லி பாசிபிள். சரிடே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? half mu போட்டுக்கலாம். இனிஷியலுக்கு வந்து நம்ம u போட்டுக்கலாம். u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 90. இப்போ மாஸ் எவ்வளோ? 200. அப்போ u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
90 into 2 by 200 into 1000. Okay, கரெக்டாக போட்டுக்கிறோமா? mass 200 into 1000, right? So இந்த ரெண்டு முட்டை கேன்சல் ஆயிடுச்சு. this அப்போ √900 u is equal to 30 meters per second. இனிஷியலா 30 meters per second velocityல இருக்கு. அதே மாதிரி half mv square is equal to 40 joules. அப்போ v square is equal to 40 into 2 by 200 into 1000. இது ரெண்டு காலி, this காலி. So v is equal to 400. So 20 meters per second. So 40 meters ல இருந்து, sorry 30 ல இருந்து 20 க்கு வருது 1 secondல. அப்ப acceleration எவ்வளவா இருக்கணும்? Acceleration is v minus u by t, which is 20 minus 30 by 1, which is minus 10. So acceleration is minus 10 meters per second. இல்லை சுதர்சன் ஃபேன் எல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நீங்க எனக்கு நல்ல ஸ்டூடெண்டா இருந்து நல்லா மார்க் வாங்கி கொடுங்கடே, அது போதும். ஸோ 100 out of 100. என்னோட பிலாசபி என்ன தெரியுமா? ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற எல்லா கொஸ்டினுமே நம்ம சால்வ் பண்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கொஸ்டின் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் விடக்கூடாது. So that is the only thing I expect from my students. Okay? சரிடே, ரைட். எப்படியோ எக்ஸாம் நல்லா பண்ணா சந்தோஷம் தான். ஸோ ஆக்சிலரேஷன் கிடைச்சிச்சா? இப்போ இவன் இந்த 40 ஜூல்ஸ்ல இருக்கிற போது அவன் எனர்ஜி எவ்வளவு பாருங்க, 20. ஸோ இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணுவோமா? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. அப்போ 20 ஸ்கொயர்ல இருந்து நான் 0 ஸ்கொயர் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும்? ஸோ 400 ஈக்குவல்ஸ், சாரி ரிவர்ஸ்ல மாத்தி போட்டேன், இங்க வரணும். 0 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 20 ஸ்கொயர் பிளஸ், அப்போ 400 ஈக்குவல்ஸ் 20s. அப்போ 400 by 20 equals s. இடிக்குது 400 by 20. என்ன மிஸ் பண்ணியிருக்கோம்? ஃபைனல் வெலாசிட்டி. The bullet has to travel so that it completely, ஒருவேளை இனிஷியல்ல இருந்து கேட்டுக்கிறாங்களா? 1 second. Okay, ஒருவேளை நாம் okay, if it is from initial, சரி ஓகே, நான் இங்க என்ன கன்சிடர் பண்ணேன்னா ஆஃப்டர் இந்த 40 ல இருந்து ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம், so the bullet has to travel so that it completely comes to rest. So maybe questionல, I mean this is one possible case. என்னன்னா இந்த 90 ல இருந்து 40 வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ரெஸ்ட்க்கு வரதுக்கு எவ்வளோ? that is 20 meters. But ஆப்ஷன் எதுவும் இல்லாதனால let's go for the other one. ஒரிஜினலா 30 இருக்குல்ல, அதுல இருந்தே ரெஸ்ட்க்கு வர்றதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினலா 30 meters per second இருக்குல்ல, அங்க இருந்தே ரெஸ்ட்க்கு வரணும்னா அப்போ 0 equals 30 square plus 2 into minus 10 into s. அப்போ 900 by 20 equals s, 45. அப்போ s is equal to 45 meters. Yes. Okay, so completely rest 45. We have an answer 45 meters. Okay. Right, questionல அது கொஞ்சம் கிளியரா கொடுக்கல. பட் இருந்தாலும் நமக்கு 20 மீட்டர் ஆப்ஷன் இல்ல அப்படின்றதுனால we'll go for 45 meters. அடுத்த கேள்வி. இந்த கொஸ்டின்லாம் நான் சால்வ் பண்ண மாட்டேன், இது உங்கள் சொத்து. சால்வ் பண்ணுங்க பாப்போம். இது ஏற்கனவே நம்ம போட்டோம். What if they given 25 and yes others, so that is a problem. அந்த மாதிரி வந்ததுன்னா 20 45 ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா somebody will challenge and அது போனஸ் क्वेश्चनா மாறறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா இனிஷியல்ல இருந்தா இல்ல அந்த 40க்கு வந்ததுக்கு அப்புறமா அப்படின்றது क्वेश्चनல கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணல. So sometimes it does happen. A ball is projected with kinetic energy E at an angle 60 degree to the horizontal. So the kinetic energy of the ball at the highest point அப்போ அவனோட horizontal component மட்டும் தானே மீதி இருக்கும். So initial energy எவ்வளோ? half mv square. Done. Topmost point la horizontal the energy at the highest point la enna varum namakku velocity is equal to u cos theta. Adhaadu velocity namakku v cos theta mattum da irukum, which is v into cos of 60 degree, which is v by 2. appo energy at the highest point enna half m v by 2 the whole square, which is e by 4. என்னலே பதில் சொல்லிட்டுக்கிறீங்க? E by 4. Yes. Option 3. அதுக்கப்புறம் kinetic energy will keep increasing. ஏன்னா velocity அதிகமாயிட்டே இருக்கும். Next day. A body of mass 0.5 kg travels on a straight line path with the velocity v is equal to 3x square plus 4 meters per second. The net work done by the force during its displacement from x is equal to 0 to x is equal to 2 meters is a body of mass 0.5 kg straight line la poitu adha velocity irukku. The net work done by the force during its displacement from x is equal to 0. Inga we can do work energy theorem pasangla. NEET plan for 1 year start from class 7. இல்லை 11th இருந்து 1 இயருக்கு பிளானா? ஓகே போட்டுருவோம். நம்ம will do one thing. நம்ம சிலபஸ்லாம் முடிக்கிறப்போ will make a proper plan. 1 இயருக்கு ஒரு பக்காவான ஒரு ஷெட்யூல் போட்டு இந்தந்த நாள் இந்தந்த வாரம் இந்தந்த மாசம் இவ்வளோ முடிச்சிருக்கணும், இவ்வளோ டெஸ்ட் எழுதிருக்கணும், இவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கணும். will make a detailed plan. Here we can use work energy theorem. So work done is final kinetic energy minus initial kinetic energy. So final kinetic energy enna? Final position தூக்கி substitute பண்ணிக்கணும். half mv square, which is half into mass க்கு இன்னொரு half into v square. So 3 into 2 square plus 4 the whole square. Right? So enna agum namakku 2 square is 4. 4 3s are 12. 12 plus 4 16. 16 squares are 196. 16 into 16 by 64 varuma. Irungare 4 12 12 plus 4 16 so 16 into 16. Okay, 16 by 2 64. Okay, this is final kinetic energy. அதே மாதிரி initial kinetic energy போட்டா k initial is 1 by 2 into 1 by 2 into x is 0 இருக்கா? அப்போ it is just 4 square. அப்போ 16 by 4. 4. So answer would be 64 minus 4, 60. Option B. Yes, 60. Correct answer, Miss Divya. Good today. Good. அடுத்தது. A bag of sand of mass 9.8 kg is suspended by a rope. Okay. A bullet of 200 grams traveling with the speed of 10 meters per second gets embedded in it. The loss of kinetic energy will be. So gets embedded. இப்போ இந்த வார்த்தையை பார்த்தா இது என்ன டைப் ஆஃப் கொலிஷன்? முதல்ல இது வந்து ஒரு கொலிஷன் கேஸ், மொமெண்டம் கன்சர்வேஷன் கொலிஷன் கேஸ். இப்போ இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்?
Loss of kinetic energy. Yes, so there is the same FPS problem. Check. All right. So, இப்போ இங்க embedded, இங்க collision case, how do we solve this? Yeah, completely inelastic situation. Right? This is a completely inelastic case. So, how do we solve this situation? Simple. First, momentum conservation. M1, U1. இனிஷியலா புல்லட்டுக்கு மட்டும்தான் மொமெண்டம் மாஸ் ஸ்பீடு இருக்கு. அந்த பேக் சாண்ட் பேக் ரெஸ்ட்ல இருக்குது. அப்ப அந்த பயபுள்ளைக்கு எந்த வித மொமெண்டமே கிடையாது. ஸோ டோட்டல் இனிஷியல் மொமெண்டம் இஸ் m1u1 is equal to m1 plus m2 into v. ஏன்னா ஃபைனலா இட் கெட்ஸ் எம்பெடட். அப்ப ரெண்டுமே ஒரே பாடி ஆயிட்டு they will be oscillating. Yeah, perfectly inelastic, right? So m1 எவ்வளோ? புல்லட் 200 கிராம். 200 கிராமுக்கு புல்லட்டா? என்னடே புல்லட் அது? சரி, ஓகே. ஸோ 200 by 1000 into 10 meters per second is equal to 9.8 plus 200 by 1000 into velocity v. அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா டிங் 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 டிங். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 10 வந்துருமா? ஸோ 2 by 10 is equal to v is equal to 0.5 இல்லை 0.2 கரெக்டா? அதான் 9.8 plus 0.2 is 10. ஸோ இது ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ half into final 9.8 plus 0.2 into Vf square minus 1 by 2 into 0.2 into Vi square. என்னது 10 by 2 into 2 by 10 the whole square minus 1 by 2 into 0.2 into 10 square. So solve பண்ணோம்னா இது ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா 2 by 10 minus எனக்கு 10 times this 10 கரெக்டா? which is minus 9.8. So minus represents loss in kinetic energy. Okay, answer 9.8. எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது? மைனஸ் மீன்ஸ் லாஸ் 9.8. yes, option B சரியான பதில். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. A ball of mass 100 gram is dropped from a height 10 centimeters on a platform fixed at the top of a vertical spring as shown. The ball stays on the platform and the platform is depressed by a distance h by 2. The spring constant is. நல்லா யோசிங்கடே. நம்ம அந்த ஒரு ஸ்ப்ரிங் ரொட்டேஷன் ப்ராப்ளம் பார்த்தோம் தெரியுமா? அதுல லென்த் பிளஸ் எக்ஸ்டென்ஷன் அதே லாஜிக்கை தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது 100 கிராம் பாலை தூக்கி 10 மீட்டர் 10 சென்டிமீட்டர் ஹைட்ல இருந்து நான் போடுறேன். அப்போ the ball stays on the platform is depressed by h by 2. The spring constant is. ஸோ டோட்டலா அந்த பாலோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஸ்ப்ரிங். இது ஹெச்சா? சப்போஸ் இது சுருங்கி எனக்கு இந்த இடத்துல வருது, ரைட்? ஸோ இங்க இருந்து இங்க ஹெச், இது ஹெச், இங்க இருந்து இங்க ஹெச் பை 2, ரைட்? அப்ப எனக்கு அந்த ஸ்ப்ரிங் சுருங்கி இப்படி ஸ்ப்ரிங் சுருங்கி இருக்குமா? அப்ப பாலோட டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னடே?
3h by 2, right? So mgh 3h by 2. So இந்த இடத்துல compression எவ்வளவு நடந்திருக்கு நமக்கு? இங்க இருந்து x is equal to, அதாவது half k into h by 2 the whole square, which is half kx square. So spring potential energy, gravitational potential energy, right? இங்க h ன்னு போட்டா கன்ஃபியூஸ் ஆகும், mgy போட்டுக்கோங்க. potential energy எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு? mgy. spring potential energy எவ்வளவு கெயின் ஆயிருக்கு? half kx square. So mgy, loss in potential energy, is half kx square. Then mg into h plus h by 2 equals half k h by 2 the whole square. இப்ப சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். Alright, so mass எவ்வளோ? 1 by 10. Now 100 by 1000, 1 by 10 into 10 into 3 by 2 of height எவ்வளோ? 10 centimeter. So 10 by 100, 1 by 2 into spring constant தான் நம்ம கண்டுபிடிக்கணும், k into h by 2. Okay. $120. Answer on the yes, Divya. Sapade. Correct answer. 120 days. Spring constant 120. Newton. Actually, it's a mistake. Newton per meter. Force per unit length. Newton per meter. Unit தப்பா இருக்கு. Change பண்ணிக்கோங்க. அடுத்த question போவோமா? A 0.5 kg block moving at a speed of 12 meters per second compresses a spring through a distance 30 centimeters. When its speed is halved, the spring constant of the spring will be. அதாவது 0.5 kg block 12 போயிட்டு இருக்குது, compresses a spring when its speed is halved. அப்ப change in kinetic energy is equal to spring potential energy. So half mu square minus half mv square. இதுதான் எனக்கு குறையிறது, இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு குறையுது, equals half kx square. Correct? x ஓட வேல்யூ இருக்குதா இங்க? through a distance of 30. So 12ல இருந்து halfனா என்ன அர்த்தம்? நமக்கு 6க்கு வருது அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ அப்போ இங்க என்ன ஆகும்? நமக்கு 2 2 2 கேன்சல் ஆயிடுச்சா? v is equal to u by 2. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க when its speed is halved. ஃபைனல் வந்து எனக்கு இனிஷியல்ல பாதியா வருது, தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா m வந்து எனக்கு கான்ஸ்டன்டா வெளியே எடுத்துட்டா u ஸ்கொயர் மைனஸ் இது தூக்கி போட்டா u ஸ்கொயர் by 4 is equal to kx square. So என்ன ஆகும்? m into 3u square by 4 is equal to kx square. Value substitute பண்ணோமா? m என்ன? 0.5. So 1 by 2 into 3 by 4 into u square 12 square is equal to k into x square எவ்வளோ? 30 by 100. அவ்வளோதான். So இங்க 12 ஸ்கொயருக்கு பதில் I'll write it as 12 into 12. 12. So this 3 times, இது 6 times ஆச்சா? எனக்கு இது கேன்சல் ஆயிடுமா? 3 and ஒரு 3 கேன்சல் ஆயிடுச்சா? So 6 3s are 180 is equal to k. இல்லை ஆன்சர் யாருக்காவது வந்ததா? எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கமா? 60யா? எனக்கு 180 வருது. ஒன் செகண்ட், மேபி ஐ மஸ்ட் ஹவ் மேட் சம் மிஸ்டேக். இருங்கடே.
x square, sorry, நான் x square பண்ணவே இல்லை. My mistake. So 1 by 2 into 3 by 4 into 12 into 12 is equal to k into x square la 30 centimeter square. 30 by 100 into 30 by 100. அத மறந்துட்டேன். Okay, so 3 by 100 இருக்கா? So இது எனக்கு 3. So this 3 இந்த ரெண்டு 3 எனக்கு cancel ஆயிடுச்சு. But this will be 6. So 600 is equal to k. So k is 600. Yes, Divya, correct. இல்லை 180 இல்லடே x ஸ்கொயரை போடுறதுக்கு நான் மறந்துட்டேன். ஸோ ஆன்சர் ஷுட் பி 600 நியூட்டன் மீட்டர் இன்வர்ஸ். 600 Newton per meter. தனுஷ் சிமோன் சார் இல்லை, சிமோன் சார், நம்ம ராஜா சார், இன்னொரு சார் இருக்கார்ல சரவணன் சார், அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். we are all part of same gang. ரைட், அடுத்து சிமோன் சார் எல்லா சப்ஜெக்டும் எடுக்கிறார்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். அதனால he is friend with all the faculty. நானு, சரவணன் சார், ராஜா சார், சிமோன் சார். The pendulum is suspended by a string of length 250 centimeters. The mass of the bob of the pendulum is 200 grams. The bob is pulled aside until the string is 60 degrees with the vertical as shown in the figure. After releasing the bob, the maximum velocity attained by the bob will be. So again, the basic dabba question de pasangala. So inga potential energy is equal to kinetic energy. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பொட்டன்ஷியல் கைனடிக். பொட்டன்ஷியல்கான ப்ராப்பர் ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு இங்க கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ஈஸி, ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். கம் ஆன். பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? ஒரிஜினலா இதுதான் ஒரிஜினல் லென்த் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு இது நியூ லென்த். இந்த L2ங்கிறது என்னது? இது 90 டிகிரி. இது L. சாரி, திஸ் இஸ் L. இந்த கிராஸ் ஹைட்டும் L. இது வந்து எனக்கு என்னவும் L cos θ அப்படி வருமா? பாருங்க, இந்த ஹைட் வந்து எனக்கு L cos θ வரும். இது வந்து L sin θ ஆகும். So this is L cos A, this is L sin θ. அப்போ இந்த ஹைட் தான் நான் இன்க்ரீஸ் பண்ற பொட்டன்ஷியல் எனர்ஜி. இட் இஸ் ஈக்குவல் டு L மைனஸ் L cos θ. அதாவது டோட்டல் L மைனஸ் L cos θ, L2, L cos θ. அதுதான் எனக்கு நான் அந்த பாலை தூக்கிட்டு போற பொட்டன்ஷியல் எனர்ஜி. It says L into 1 minus cos θ. இப்போ நான் அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போறப்போ நான் அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுக்குறேன் to increase to a height h. அங்கிருந்து டிராப் பண்ணும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜியா மாறுது. So mg L into 1 minus cos θ is equal to half mv square. அவ்வளவுதான். So m cancel ஆயிடும். மீதி எல்லாமே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறது தான். And L ஓட வேல்யூ 250 சென்டிமீட்டர்ஸ். மாஸோட பாப் நமக்கு இங்க தேவையே கிடையாது. ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டா 10 into 250 by 1000 into 1 minus 1 by 2 equals 1 by 2 v square. So this and this 4. இதுவும் எனக்கு 2 ஆகும். இதை அப்படியே வச்சுக்கலாம். So 2 minus 1 by 2, 1 by 2 வரும். அது இது கேன்சல் ஆயிடும். So I'll have
V square is equal to left hand side la I'll have root rootக்குள்ளார எனக்கு என்ன வரும் 1/2 1/4 10/4 ல வருது 2 minus 1 1/2 1/4 வருது. What am I missing? என்னத்தை மிஸ் பண்றேன்? ஒரு செகண்ட். G போட்டாச்சு 10 L போட்டாச்சு 1/4 so 10/4 V குள்ளார நமக்கு root of 2.5 வருது. Hold on 1 second. root of 25 யாடே வருது உங்களுக்கு? எப்பல உங்களுக்கு 25 வருது? எனக்கு வர மாட்டேங்குது. என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? Once again. Right, so 2GL into 1 minus cos 60 degree is equal to V square. Correct? So 2 into 10 into L வந்து 1/4 into 1/2. Correct? 2 into 10 into 1/4 into length 250 centimeters. Okay. அங்க நான் தப்பா போட்டுட்டேன். Right. So 250/10 2.5. Okay, that is the mistake. So 25. V is equal to 5. இந்த சில்லித்தனமான மிஸ்டேக் தாண்டி நான் நிறைய பண்ணுவேன். Please forgive me. Yes. இந்த 250 சென்டிமீட்டர் இருக்குல்ல, நான் இந்த கிராம பார்த்துட்டு என் மைண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, ஓகே கிராம் இருக்கா, அப்ப இவனை 1000 டிவைட் பண்ணணும் அப்படின்னு சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். மை மிஸ்டேக். எஸ் 250/1000 போட்டு ஆன்சர் வரலன்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த கிராம் மண்டைக்கு ஏறிடுச்சு. ஸோ 250/100. So 2.5. Right. Answer is 5 meters per second. Hi, Srihari. Good man. Nice to meet you. Yeah, Saravanan sir, கெத்துறியா வரலாம். Yes. சரி, அடுத்து. Identify the correct statements from the following. இங்க question இடம் இல்லாததுனால we made it into 2 pages. Work done by a man in lifting a bucket out of well by means of a rope tied to the bucket is negative. True or false? நம்ம ஒருத்தன் கிணத்துல இருந்து கைத்தை கட்டி தண்ணி வெளியே எடுக்கிறானே, அப்போ work done by the man, அவனோடது நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா தப்பா? Wrong. ஏன்? Why? Because அவனோட ஃபோர்ஸ் மேல இருக்கு, அந்த பக்கெட்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் மேல இருக்கு. So force and displacement same direction, positive. Work done by the gravitational force in lifting the bucket out of well by a rope tied to the bucket is negative. True. Yeah. Gravitational force downwardல இருக்கு. This is gravitational force. ஆனா displacement மேல இருக்கு. So cos 180 minus 1. So work done by gravity is negative. That is true. அடுத்து. Work done by the friction on a body sliding down an inclined plane is positive. Wrong. So இங்க ஒரு inclined planeல ஒரு body slide ஆயிட்டு வருதுன்னா, work done by the friction will be negative.
right? Friction என்றவன் அந்த மூமெண்ட்டை அப்போஸ் பண்ணுவான். So negative work done. So C தப்பு. அடுத்து D. Work done by an applied force on a body moving on a rough horizontal plane with uniform velocity is 0. Right? So இங்க இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்டேட்மெண்ட். பார்த்து சொல்லுங்க பாப்போம். Work done by the applied force on a body moving on a rough horizontal surface with a uniform velocity is 0. தப்பு. ஏன்னா இங்க அது யூனிஃபார்ம் வெலாசிட்டியா இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ்னால ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அது மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ தேர் இஸ் த வெலாசிட்டி, தேர் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது ஜீரோங்கிறது ராங். இட்ஸ் டெஃபினெட்லி நான் ஜீரோ ஒர்க். அடுத்தது work done by air resistance on an oscillating pendulum is negative. Yes, true. அதுதான் டேம்ப் பண்ணி விடுறது. ஆசிலேஷன்ஸ்ல டேம்பிங் ஆசிலேஷன் படிச்சிருப்போம் இல்லையா? ஏர் ரெசிஸ்டன்ஸ்னா அந்த பெண்டுலம் ஸ்லோ ஆயிட்டு ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கான காரணம். ஸோ ராங். அப்போ இங்க ஆப்ஷன் பி கரெக்ட். ஐ மீன் பி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆப்ஷன்ஸ் பிலோ பி அண்ட் சி, அது ரெண்டு தான் கரெக்ட் ஆப்ஷன்ஸ். எஸ், ஆப்ஷன் பி அண்ட் சி, ஆப்ஷன் ஏ, அதாவது பி ஸ்டேட்மெண்ட் அண்ட் இ ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். The ratio of powers of two motors is 3 root x by root x plus 1 that are capable of raising 300 kilograms of water in 5 minutes and 50 kilograms of water in 2 minutes from a well of 100 meter deep. The value of x will be. So power na nade nama energy by time sollalam illa work done by time sollalam, ஏதோ ஒன்னு. So இங்க first case இல்ல டைரக்டா power 1 by power 2 ரேஷியோ போட்டுறலாம். mgh by time t1 by m2gh by t2. ஏன் ரெண்டுமே சேம் ஹைட், ரைட்? from a well of 100 meters. so 100 இங்க தேவையே இல்லை, g நமக்கு தேவையே இல்லை. so m1 by t1 into t2 by m1 which is equal to m1 என்னது 300 kg divided by 5 minutes 5 into t2 எவ்வளோ 2 minutes divided by 50 kg. so this and this cancel ஆயிடுச்சா? so இது நமக்கு 6 ஆயிடும், which is 12 by 5 அப்படின்னு மாறிடுமா? இப்ப இதை ப்ராப்பரா மாத்தி இந்த ஃபார்மேட்ல எழுதணும். எப்படி எழுதலாம்? நீங்க டைரக்டா ஈக்குவேட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம், பட் அது கொஞ்சம் கடுப்பாகும். அதுக்கு நம்ம இப்படியே எழுதிடலாம். 12 நான் 3 into 4 அப்படின்னு எழுதிடலாம். கீழே 5 4 plus 1 அப்படின்னு எழுதிடலாமா? ஸோ இப்போ இந்த 4 நான் என்ன எழுதலாம் பாருங்க, 3 into root of 16 by root of 16 plus 1 எழுதலாமா? So I'll get the same answer. யோசிச்சு பாருங்க பசங்களா. So 3 into root of 16 plus root of 16 plus 1. So in the standard format வந்துருச்சு. So x is 16. Done and dusted. Okay, Hari Gopal, why is potential energy used here? ஏன்னா actually the formula for work done. Work done formula என்ன? Force into displacement. இங்க mgங்கிறது தானே force, gravitational force. அப்போ நான் அவனை மேல தூக்கிறதுக்கு மினிமம் அந்த அளவுக்கான ஃபோர்ஸை கொடுத்து ஹெச்ன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தூக்கினாதான் நான் ஒரு ஒர்க் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஸோ ஆர் இதை நீங்க யூ கேன் இன்டர்பிரேட் இட் இன் another way. ஒர்க் டன்னும் எனர்ஜியும் கிட்டத்தட்ட சேம் தானே. ஸோ இங்க நான் எவ்வளோ ஒர்க் பண்றேனோ அதுதான் எனக்கு அவனோட பொட்டன்ஷியல் எனர்ஜியா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லிட்டரலி தே ஆர் ஈக்குவல். ஸோ எம்ஜி ஃபோர்ஸ், ஹெச்ங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் ஒர்க் டன். எஸ், அதை நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல யூஸ் பண்ணலாம்.
இல்ல நீங்க 12/5 இது கூட ஈக்குவேட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். You will still get the answer. But இது வந்து simplest method அவ்வளவுதான். Cross multiplication will also work. Right. So answer is 16. Next, two bodies are having kinetic energies in the ratio 16:9. If they have the same linear momentum, the ratio of their masses are. So அவங்களுக்கு same linear momentum இருக்கும்போது ratio of their masses. Simple. Kinetic energy is P square by 2m, right? So K1 by K2 is P1 square by 2m1 by P2 square by 2m2. So 2 cancel, P1 square by P2 square, m2 by m1, right? So 16:9. இப்போ நமக்கு சேம் லீனியர் மொமெண்டம் ரெண்டுத்தோடதும் சேம்னு கொடுத்துருக்காங்க. P1 is equal to P2. But the ratio of their masses. So answer என்ன வரும்டா? I am leaving it to you. நீங்களே சொல்லுங்க பாப்போம். So from the question, yes, inverse. அவ்வளவுதான். So K1, K2 என்னது? 16:9. So அப்போ M1 by M2 is 9/16. Right. Next question. A spherical body of mass 2 kg is starting from rest and acquires a kinetic energy of 10,000 joules at the end of 5th second. The force acted on the body is 5th second, 5th second it acquired a kinetic energy at the end of 5th second. Okay, 5 second முடிகிறப்போ it got a kinetic energy 10,000. அப்போ work done is equal to change in kinetic energy day. So initial kinetic energy is 0. Final is half இருக்கு, mass இருக்கு, v square velocity கண்டுபிடிச்சு அதுல இருந்து we can do acceleration. I think velocity கண்டுபிடிச்சு acceleration கண்டுபிடிச்சு mass இருக்குது, mass and acceleration force. பாருங்க. So this is energy, இது mass. So half mv square is equal to 1 So இப்போ நமக்கு v square என்ன வரும்? இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா ஓகே டைரக்டா நம்ம v எழுதிடலாம். V is equal to 100, right? And now what is the acceleration? V minus u by t, which is 100/5, which is 20 meters per second square. அப்போ force என்னது? Mass into acceleration. 2 into 20 equals 40 Newton. Force is just 40 Newton. Yes, Sadai, Divya, correct answer. Congratulations on getting the correct answer. Super. அடுத்து இப்போ போடுங்க, இந்த question போடுங்க. A body of mass 1 kg begins to move under the action of a time-dependent force where I and J, the power developed by the force at time t is equal to 2 seconds. Okay, inga we need power, இல்லையா? So power is force into velocity. So force இருக்கு, mass இருக்கு, அதுல இருந்து acceleration கண்டுபிடிச்சு அதுல இருந்து velocity கண்டுபிடிக்கணும். Force is variable hurry, ஏன்னா இங்க நமக்கு t, force is dependent on time, so variable. Okay, போன questionலயா, right? So இங்க we don't know, அந்த force ஓட nature நமக்கு தெரியாது. But question என்ன கொடுத்திருக்காங்க? At the end of 5th second, at the 5th second இல்ல, end of 5th second னா
5 செகண்ட் முடியிறப்போ அதுக்கு இவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். நமக்கு இன்டர்மீடியட் டேட்டா கொடுக்காததுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஆவரேஜா எனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. தட்ஸ் வாட் வி ஆர் கால்குலேட்டிங். அந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா வேரியபிளான்றது நமக்கு தெரியாது. வாட் வி ஆர் கால்குலேட்டிங் இஸ் ஆவரேஜ் ஃபோர்ஸ். இங்க வேரியபிள், இந்த கேஸ்ல இட் இஸ் வேரியபிள். சரி, so first பவரோட ஃபார்முலால இருந்து ஆரம்பிப்போமா? Power is equal to force into velocity. Done. So power is force into velocity. இது அப்படியே வச்சிடலாம். இப்போ எனக்கு force இருக்கு, velocity வேணும். So அதுக்கு I have a clue acceleration. Force by mass 1 kg. So எனக்கு அப்படியே தான் வரும். T I cap plus 3t square j cap. இப்போ acceleration என்ன? dv by dt is equal to a. அப்போ dv is equal to a into dt. 0 to t begins to move. அப்படின்னா என்ன அர்த்தம்? t is equal to 0 அப்போ அதோட velocity is equal to 0. Initial velocity 0. அப்போ இதை நான் integrate பண்ணணும். 0 to v integrate 0 to t. So அப்போ v is equal to acceleration என்னடே? t I cap plus 3t square j cap 0 to t. So அப்போ v என்ன வரும்? t square by 2 I cap plus 3t cube by 3 j cap. Cancel it. So t square by 2 I cap plus 3t cube. Sorry, 3 cancel ஆயிடுச்சா? So t cube j cap. அவ்வளவுதான். இப்போ what is power? Force dot velocity, which is force என்ன? t I cap. I cap plus 3t square j cap dot. Velocity என்னது? t square by 2 I cap plus t cube j cap. Dot product போட்டா எனக்கு corresponding t cube by 2 plus 3 into t power 5. இதுதான் power. இப்போ நமக்கு at time t is equal to 2 seconds வேணுடே. So t is equal to 2 substitute பண்ணா you will get the answer. t2 ஓட வேல்யூ போட்டா என்னடே வரும்? t is equal to 2 இருக்கா? Which is 2u cube 8 by 2 plus 3 into 2 2s are 4 8 16 32 4 32 into 3 96 plus 4 100. Yes, 100 watts power. Yes, 100 watts. Yes, Sadai. Correct answer. Adanale nadula 32. Okay. அடுத்த கேள்வி. A 0.4 kg mass takes 8 seconds to reach ground when dropped from a certain height p above surface of earth. The loss of potential energy in the last second of fall is simple day. Distance traveled in the last second. அதாவது 8th second. எவ்வளோன்னு calculate பண்ணி mgh. 8 seconds to reach the ground when dropped from a certain height p above the ground surface. ஸோ நமக்கு அந்த பிங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது. 8வது செகண்ட்ல அண்டர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றான் அதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஓகே. Distance traveled in the 8th second is equal to u plus 10 by 2 into 2 8 minus 1. இவன் 0 ஆயிடுவான். ஸோ முட்டை அவனை தூக்கி போட்டுடலாம். 5 into 15. ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ்.
இப்போ the loss of potential energy என்ன is equal to mgh is 0.4 into 10 into 5 into 15. So 4 into 15, 60 into 5, 300 joules. So potential energy is equal to 300 joule. Yeah, SN formula. Yes, Miss Divya, correct. Next. 24. A body of mass 2 kg. Yes, Bharat, correct answer. Nice. அடுத்த question போலாம். ஒடியாங்க. A body of mass 2 kg is initially at rest. It starts moving unidirectionally under the influence of a source of constant power P. Its displacement is in 4 second is 1 by 3 alpha square root of Pm. Okay. So body initially rest கொடுத்தாங்க start moving in sense of a power வந்து கான்ஸ்டன்டா இருக்குது. Its displacement at displacement in 4 seconds. So 4 செகண்ட்ல அதோட displacement என்ன அப்படிங்கிறது தான் question. So இங்க power constant அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? So அந்த termsல நம்ம மீதி எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். So என்ன பண்ணலாம்? பவரோட ஃபார்முலால இருந்து ட்ரை பண்ணுவோம். So power is equal to energy by time, right? So rate of dissipation of energy. So power is equal to energy by time. சரி, இங்க நமக்கு என்ன எனர்ஜி இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் it starts moving. So this is kinetic energy by time. Kinetic energy என்ன half mv square by time. கரெக்டா? ரைட். இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும்? Under the influence of source, it's displacement, right? Okay. வெலாசிட்டில இருந்து எனக்கு displacement வேணும். So அதை ஈஸியா போடலாம்ல. velocity இதுல இருந்து what can I say? 2p by 2pt by m, right? So p அங்க போயிடுச்சு, 2 அங்க போயிடுச்சு, 2pt by m is v squared. So what can I say? V is equal to root of 2pt by m சொல்லிக்கலாமா? இப்போ இந்த velocityக்கு பதிலு நான் dx by dt. Yes. So இதை integrate பண்ணா we'll get displacement. கரெக்டாடே பசங்களா நல்லா பாருங்க. இங்க ஆக்சுவலா பவர்ல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சுத்தி கொண்டு வரணும். So பவரோட கான்செப்சுவல் ஃபார்முலா எனர்ஜி பை டைம் இல்ல ஒர்க் டன் பை டைம். So kinetic energy இந்த இடத்துல it is about movement. So kinetic energy by time, which is half mv square by t. அதை rearrange பண்ணி v ஓட ஃபார்முலா கொண்டு வந்தாச்சு. So displacementக்கு ஈக்குவேஷன் வந்தாச்சு. Now let's integrate it. So integrate பண்ணா dx is equal to root of 2p by m, இது constant, into root t dt, right? So எது கான்ஸ்டன்ட்டோ அதை வெளியே எடுத்துட்டு நான் இன்டகிரேட் போட்டுக்கிறேன், வேற எதுவும் இல்லை. So I'll get x is equal to, even அப்படியே வச்சிடலாம், root of 2p by m. டைம் எங்க இருந்து எனக்கு எங்க வேணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் in 4 seconds. So t to the part integrate பண்ணா 1 by 2 plus 1 by 1 plus, so 3 by 2 by 3 by 2, 0 to 4. Correcta? Okay. Yeah, right. 0 to 4, right? So far it is correct. வேற ஏதாவது மிஸ் பண்றோமா இங்க? P is equal to force and velocity. Yes, நம்ம force and velocity கூட போடலாம், பட் இங்க ஃபோர்ஸுக்கான ஆப்ஷன் இல்லைல்ல, ரைட்? ஸோ வி டோன்ட் ஹாவ் ஃபோர்ஸ். அதை எப்படி சால்வ் பண்றது? தட்ஸ் த இஷ்யூ. நானும் ஃபர்ஸ்ட் அதான் யோசிச்சேன், பட் நமக்கு ஃபோர்ஸ் இல்லைல்ல. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு? 2 by 3 root of 2 into p by m. மாஸ் 2 kg சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம்.
2 kg cancel ஆயிடுச்சா? அப்போ 4 to the power 1 by 2 the whole cube அப்படி எழுதிக்கலாமா? ஏன்னா 3 by 2ங்கிறத நான் 1 by 2 the whole cube அப்படி எழுதிக்கலாம். So this will become 2 by 3 into root of p into 2 cube 8 அப்படின்னு வருமா? So இதை நான் எப்படி எழுதலாம்? 16 root of p by 3. Okay, super. This is the final answer. இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 16 equals alpha square. So 4 equals alpha. Alpha will be 4. Right? Yes. Bharat, Divya, correct answer. Super day, super. Okay, children. Seri, one more. In a ஒரே ஒரு problem போட்டுட்டு விட்டுறேன். Last problem. Yeah, that was a nice question. It was a good question. A lift of mass m is equal to 500 kilograms. Is descending with a speed of 2 meters per second. Okay. Its supporting cable begins to slip, thus allowing it to fall at a constant acceleration of 2 meters per second square. The kinetic energy of the lift at the end of the fall through the distance of 6 meters is. It is simple question. Initial velocity இருக்கு, acceleration இருக்கு, distance கொடுத்திருக்காங்க. So final velocity கண்டுபிடிச்சு kinetic energy கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. This is so easy. பாருங்க, v square equals u square plus 2as. So v square தான் நம்ம கண்டுபிடிக்கணும். u square எவ்வளோ? 2. So 4 plus 2 into acceleration எவ்வளோ? 2 into through a distance of 6 meters. 6. So this is going to be 6 to 12, 24, 28. கரெக்டா பசங்களா செக் பண்ணுங்க. v square would be 28. இப்போ kinetic energy is half mv square. So half into 500 into 28. 14 into 5 into 2 by 2. 7,000 joules today. The kinetic energy is 7,000 joules. Yes. Correct answer. Correct answer. Good, good, good. Bharat, Sadai, Divya, right? Okay. Okay, Basangla. So successful work per energy mudichachu. Most probably, you might have a session tomorrow. உங்களுக்கு நாளைக்கு காலையிலே ஒரு செஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. So we'll see. Tomorrow or Monday morning. Tomorrow timing will update you. எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். And more, we'll start the very important chapter, rotational motion. நாளைக்கு காலையில நம்ம rotational motion start பண்ணிடலாம். நாளைக்கு இல்ல, next sessionல we'll be starting. Rotational motionல அந்த center of mass, அந்த topics, அந்த rigid body dynamics குள்ளார will start. Okay. சரிடே. So see you in the next session. Take care. Bye bye. இந்த ஷீட் நான் அப்லோட் பண்றேன். இதுல I still have like 20, இதுல ஒரு 15-20 ப்ராப்ளம்ஸ் இன்னும் இருக்கு. அதையும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா you can download it. அண்ட் இன்னொரு பசங்களா, அண்ட் இன்னொன்று சொன்ன மாதிரி நமக்கு அந்த நம்பிக்கை கோர்ஸ் சொன்னல, ஸோ யாரெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ யூ கேன் டேக் அ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் தட் கோர்ஸ், ஃபுல் ரிவிஷன், ரைட்? அது கூட உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்கும், PYQ questions புக்லெட் அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ see you in the next session. Bye bye.